சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய இந்த காலகட்ட அரசியல் எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத குழப்பமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பல கருத்து கணிப்புகளை நடத்தி இருக்கிற ஊடகங்களும் நேற்று வெளியான எக்ஸிட் போல் அப்படிங்கிற வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாத குழப்பமான முடிவுகளை தான் ஒவ்வொருத்தர் கொடுத்துருப்பாங்க. மக்களும் அவங்களுடைய ஆதரவுக்கு தக்கபடியான அந்த கருத்து கணிப்புகளை எடுத்துகிட்டு அவங்க இதுதான் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தான் சொல்லணும். முழுமையான கருத்து கணிப்புகளாக யாராலும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஓரளவுக்கு வேண்டுமானால் சிலருடைய கருத்துக்களை புரிந்து நம்ம ஒரு செய்திகளை சொல்லாமல் தவிர முழுமையாக இவங்க இதைத்தான் நினைக்கிறாங்க, இவங்க இதான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்வதற்கான சாத்தியமே இல்லாத சூழல் தான் போயிட்டுருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறை. இந்த 20 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை இது மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் மிக்க ஒரு சமூகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த தலைமுறையை ஒரு தலைமுறைக்கு முந்தி இருக்கின்ற தலைமுறையால் கணிப்பதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிட்டுருக்குது. இதை பற்றி நான் நீண்ட நாள்களாகவே ஒரு உளவியல் ஆய்வாளர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். சேலத்தை சேர்ந்த அமல்ராஜ் அவர்கள் நேற்று நான் சந்தித்து பேசினேன். அவருடைய நேர்காணல் இந்த வீடியோனுடைய அடுத்த பகுதியாக தொடர்ந்து வரும். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்ற இடங்களிலெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டங்களும் அந்த இளைஞர்கள், அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுடைய செய்கைகள் எல்லாமே முற்றிலும் இதுவரைக்கும் நடந்த அரசியல் அமைப்புகளினுடைய நடவடிக்கையிலிருந்து மாறி இருக்குது. இது எந்த வகையிலான உளவியல் தாக்கம் அப்படிங்கிறதை பற்றி நான் அமல்ராஜ் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பல விஷயங்களை சொல்கிறாரு. அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம அழைச்சிட்டு போயிருக்கணும். அதை கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக நம்ம தவிர்த்துட்டோம். எந்த நிகழ்வுகளுக்குமே குழந்தைகளை நாம அழைத்து கொண்டு போய் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரியான அணுகுமுறையில் போகணும், எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் தள்ளி நின்று பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சில அடிப்படை புரிதல்களை நம்ம விட்டு விலகி வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குழந்தைகளை எல்லாமே கல்விங்கிற ஒரு இயந்திரமயமான கல்விக்குள்ள நம்ம திணிச்சு அவங்கள முதுகெலும்பெல்லாம் அவங்களுக்கு ஒடிஞ்சு போகிற அளவுக்கு கல்வி சுமையை வச்சு அழுத்தி கொடுத்துட்டோம். அந்த அழுத்தம் அவங்க இப்போ படித்தவர்களாக, வேலை பெறக்கூடியவர்களாக, வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களாக, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற பக்குவம் இல்லை. இன்னொன்று, காட்சி ஊடகங்கள் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் உலகமாயிட்டுது. இதில் பழைய வரலாறுகள், கடந்த கால இலக்கியங்கள், கடந்த கால சம்பவங்கள், கடந்த கால போராட்டம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசி எடுபட வைக்க முடியாது அப்படிங்கிறதையும் உளவியல் நிபுணர் அமல்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்குரிய பல கட்சிகள் புதிதாக உருவாகி அது நல்ல கொள்கை கோட்பாடுகளுடன் இயங்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் நாளுக்கு நாள் அது வளராமல் பின்னோக்கி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான புதிய கட்சிகள் அசுர வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தோம்னா, கடந்த கால வரலாறுகளை மட்டுமே பேசி கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருப்பது இன்றைய இளைஞர்களுக்கு புரியலை. அவங்க அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. சமூக ஊடகங்கள் வழியாக பரவக்கூடிய செய்திகள் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு வேகத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக இளைய சமூகத்துக்கு பொறுமை என்பது சுத்தமாக கிடையாது. எதையும் எந்த விஷயத்தையும் வினாடிகளுக்கு குறைவான நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி அவங்க பல வேலைகளையும் முடித்து பழகினவங்க. அதனால் அவங்க அந்த வேகமாக இருக்கிறாங்க. இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கடந்த தலைமுறையால் முடியாது. அதுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு குழு அமைக்கப்பட வேணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுடைய கூட்டங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகள், கூட்டத்துக்கு போகிறவங்க எல்லாமே அதிகப்படியான தொடர்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் இந்த மாதிரியான தொடர்புகள் தான் இருக்காங்க. சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் அவங்களுக்கான தகவல் தொடர்பு இருக்குது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தாத, சமூக ஊடகங்களில் புதியவர்களை ஈர்க்காத கட்சிகள் எல்லாமே நாளுக்கு நாள் பின்னோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தணும், அதை இளைஞர்கள் மத்தியில் சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லாமல் பிட் நோட்டீஸு, வால் போஸ்டரு, ஃப்ளக்ஸு, பேனர், ஆலயர், கட் அவுட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி எடுபடாது. அடுத்த வருகின்ற தலைமுறைக்கு டிஜிட்டல் மயமான செய்திகளாக, டிஜிட்டல் மயமான தகவல்களாக நம்ம கொண்டு போய் சேர்த்துனா மட்டும்தான் நிற்க முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான சூழல் இருக்குது. வரும் மே 4ஆம் தேதி அன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்குது. தேர்தல் முடிவுகள் வர ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இடையிலையும் ஏதாவது தாக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நான் அமல்ராஜிட்ட பேசியிருக்கேன். அதுக்கான ஒரு தெளிவான பார்வை, தெளிவாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அமல்ராஜ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது விஜய்
பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு சின்ன வீடியோ. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய சமூக அரசியல் சூழலில் இளைஞர்கள் கட்டுப்படுத்த முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்திய அரசியல் கட்சிகளுடைய வரவு, அந்த கட்சிக்கு இளைஞர்கள் தரக்கூடிய ஆதரவு, தலைவரோ மற்றவங்களோ யாருடைய பேச்சையும் கேட்காமல் கட்டுக்கடங்காமல் அந்த செயல்பாடுகளை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இயக்குது? அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க சார்? எஸ், ஒரு சரியான கேள்வி சரியான நேரத்தில் கேட்டிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு தலைமுறை தாண்டி வரும்பொழுதும் அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை இதுதான். இது பொதுவாக எல்லா ஜென்ரேஷன் கேப்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். கடந்த காலங்களையும் நடந்திருக்கு, கடந்த காலத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தபால் எழுதிட்டு இருக்கும்போது பேஜர் வரும்போது நாமெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்ட அந்த ஜென்ரேஷன் சிரமப்பட்டிருப்பாங்க. ஃபேக்ஸ் அந்த மாதிரி இது வராது அப்படின்னு ஒரு இருந்தது. எஸ், நாங்கள் அப்கிரேட் ஆகிருக்கோம்னு அவங்க இதே மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க. இது ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தை நம்ம ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவ் சைட் ஆஃப் இந்த ஜென்ரேஷனோட இஷ்யூஸை நம்ம அணுகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ மனநல ஆலோசகராக நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க பொட்டென்ஷியல் இவ்வளோ ஆக்ரோஷமாகவும் இவ்வளோ வைப்ரண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க டெக்னாலஜி ஜென்ரேஷன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனிதர்கள், சில சாதனங்கள் அப்படி, ஆனால் இங்கே டோட்டலாக எல்லாமே டெக்னாலஜியில் வந்த இந்த ஜென்ரேஷனுக்கு மனிதர்களுக்கான தொடர்புகள் கம்மி ஆயிடுச்சு. அதனாலேயே அவங்க அறிவு இல்லை, அவங்க சிந்திக்க தெரியாதவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பார்வை நம்மகிட்ட உருவாயிட்டாங்க. இந்த காலத்தை சேர்ந்தவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. காரணம், உங்கள் முந்தைய ஜென்ரேஷனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்தந்த ஜென்ரேஷனுக்கான வளர்ச்சியை நோக்கி அந்தந்த ஜென்ரேஷன் போயிட்டு தான் இருக்குது. தவிர்க்கவே முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம், இயல்பாக நடக்கிற ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது எங்கே சிக்கலாகுது அப்படின்னு சொல்லும்போது, கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது, கண்மூடித்தனமாக ஒரு விஷயங்களை நம்புவது, இந்த இடங்களில் போகும்போது இந்த சமுதாயத்திற்கான மதிப்பீடுகளை நம்ம மதிக்காத போது அந்த சமுதாயம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. அந்த கட்சி, அந்த நாடு அல்லது மக்கள், சமூகம் இவங்களை எதிர்கொள்கிறாங்க. இப்போ பரவலாக இந்த எலெக்ஷன் டைமில் நம்ம ஒரு புதிய தாக்கத்தில் இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும், அரசியல் நோக்கர்களும், பத்திரிகைகளும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம், இந்த ஜென்ரேஷனில் மிக சிறந்த சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. டெக்னாலஜி அறிவு, நுண்ணறிவோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க கிட்ட பொறுமை இல்லை இந்த புதிய தலைமுறையிடம். ஆமாம், அவங்க எல்லாமே ஃபாஸ்டான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க, இமீடியட் சேஞ்ச். அதனால தான் இந்த எலெக்ஷனில் நீங்கள் மாற்றம் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தலைவர்கள் கேட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த மாதிரியான மாற்றங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவோ புரிதலோ கிடையாது. நாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, டெல்லி போகிறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பதிவு பண்ண போகிறதுனா குறைந்தபட்சம் அவங்க 4 மணி நேரம் தேவைப்படும். எஸ் இன்னைக்கு அந்த டிலேவை கூட தக்கல்ல கிடைக்கலன்னா கூட அதை பொறுமையாக எடுத்துக்கிறதுக்கான மனோபாவம் இல்லை இளைஞர்களிடம் இல்லை. அதுதான் இன்றைய பிரச்சனை. அப்போது இவங்க ஆபத்தானவர்களா அப்படின்னா இல்லை, இவங்க நெறிப்படுத்த வேண்டியவர்கள்னு நான் சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு வாழ்வியல் டெக்னாலஜி தெரியுது, வாழ்வியல் தெரியல. அப்போ இவங்க யாரு, இவங்க அடுத்து என்ன செய்யணுன்றதே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே மெஷின் டிபெண்டடாக இருக்காங்க. படிக்கிறதுலேருந்து மெடிசன்லேருந்து எல்லாமே அதை தான் சார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க, அவன் என்னன்றான், கூகுள்கிட்ட கேட்குறான். இந்த தலைமுறை புரியுதுங்களா? ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னா யார் இங்கே கூகுளில் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க.
ஏற்கனவே ஒரு மருத்துவத்தை பார்த்தவர், அந்த நோய்க்கான மருத்துவத்தை செஞ்சவர், அவருக்கு அனுபவங்கள் எப்படி இருந்தது, எந்த டாக்டர்கிட்ட போனாங்கிறதெல்லாம் இவங்க பார்க்கறது கிடையாது. இங்கே வியூஸும் ஸ்டார் ரேட்டிங்கும் பார்த்து தான் போகிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா தான், யூடியூப்ஸ் இதில் தான் பார்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு வாழ்வியலை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இவங்க ஆபத்தானவர்கள் கிடையாது. இவங்க எமோஷ்னலாக இருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு கூட்டத்தில் தலைவன் உட்காருங்க, நில்லுங்க, ஒழுங்கா வாங்கன்னு சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியாத போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் தேவை. என்ன எஜுகேஷன்? ஆல்ரெடி அவங்க ஸ்கில்டு தான். பட்டதாரி, பொறியாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க சார். நீங்கள் அங்கே சாதாரண ஆட்கள்லாம் இல்லை, ஹைலி டேலண்டட் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை குறித்த புரிதலும் நெறிப்படுத்துதலும் தேவை. அப்போது பழைய ஆட்கள், முந்தைய ஜென்ரேஷன் வந்து இவங்கெல்லாம் அப்நார்மலாக இருக்காங்கன்னு நினைக்கிறத விட்டுட்டு இவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் உருவாக்கணும். அதை ஏற்றுக்குவாங்களா இந்த வேகத்தில் இருக்கிற இளைஞர்கள்? நீங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து கொண்டு வரணும். இனி வரும்போது கொண்டு வரணும். இப்போ இருக்கிறது படிப்படியாக குறைஞ்சிடும். லெவல் வேகம் அதிகமாகாமல் தடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கணும். அமைய போகிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டு முழுவதுக்கான பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் உருவாக்கி இந்த ஜென்ரேஷனை மேனேஜபிள் ஜென்ரேஷனாக கொண்டு வரணும், சமநிலைக்கு கொண்டு வரணும். இட் இஸ் பாசிபிள். பின்னால் இருந்த சமூகத்துக்கும் இப்போ போயிட்டு இருக்கிற சமூகத்துக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அது செய்யணும் அப்படின்னா ஆசிரியர்கள், அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இணைந்து, கவர்மெண்ட், அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து பண்ணணும். பள்ளிகள், கல்லூரிகள் இதை கட்டாயமாக போதிக்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். வெறும் தொழில் சார்ந்த கல்வி மட்டுமே இல்லை, வெறும் எஜுகேஷனும் பணமும் சம்பாதித்தா போதுன்றது ஒரு தலைமுறை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதன் விளைவு தான் இது. பொண்ணு இதுக்கு காரணம் நாம தான் சார். அப்கிரேடேஷன் வரும்போது, எல்லா துறையிலையும் வரும்போது டெக்னாலஜியை தவிர்க்கவே முடியாது, வந்தே தீரும். அப்போது இது ஒரு அரசியல் கட்சிக்கோ அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டுக்கோ மட்டும் கிடையாது, ஃபேமிலிஸ்லேயே இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இருக்கு. இன்றைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான இடைவெளி ஜாஸ்தி ஆயிடுச்சு, புரிதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்றைய மேரிட் கப்பிள்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் குறைந்து விட்டது. இங்க இருக்கிற அதே சிக்கல் அங்கே இருக்கு. ஸோ எல்லா வகையான புரிதல், வாழ்வியல் குறித்த புரிதல்கள்லையும் இங்கே சிக்கல் வந்திருக்கு. காரணம் டெக்னாலஜி. அப்பா தேவை கிடையாது, அம்மா தேவை கிடையாது, மனைவி தேவை கிடையாது, செல்ஃபோன் இருந்தால் போதும். அங்கேயே எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது சார். ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்புங்கிறான், அந்த ஆப்பு, இந்த ஆப்புன்னு பல ஆப்புகள் இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்த தேவைகளுக்குமான எல்லா மனித தேவைகளுக்கான ஆப்புகள் அங்கே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், யூடியூப்ஸில் ரீல்ஸ் போடுறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த எல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அவங்க உடனடியாக நிறுத்தும். வணிகத்துக்காக அவங்க செய்கிற சில வேலைகளும் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னா கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு அவங்கெல்லாம் நிறுத்துறது பெட்டர். இல்லை, அது அரசு தான் முடிவெடுக்கணும். எது மாதிரியான தேவை இருக்குங்கிறத முடிவெடுக்கணும். அதுக்கான நேரமும் இப்போ நெருங்கிட்டு இருக்குது. டிஜிட்டல் மீடியாவை கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிற கோரிக்கை பல இடங்கள்ல இருந்தும் வலுத்து வந்து. ஏன்னா சில கண்ட்ரீஸ்ல நிறுத்தியிருக்காங்க சார். பல இடங்களில் ஒரு பொய்யான செய்தியை 24 மணி நேரத்தில் உண்மையான செய்திமான தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெரிய அளவிலான கலவரங்கள் எல்லாம் உருவாகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஜென்ரேஷன் எல்லாமே விஷுவலைஸ்டு ஜென்ரேஷன். இந்த ஜென்சி குரூப் அப்படின்றாங்க இல்லையா, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே காட்சிப்படுத்தினா அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். இன்னைக்கு யூடியூப் தொடர்ந்து பலர் ஒரு செய்தியை ஒரு ஓணத்திலேயே எழுத ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அது உண்மை அல்லன்னு தெரிஞ்சாலும் அவ்வளவு பேரிடம் அது போய் சேர்றதில்ல. அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு எளிதாக புரியும்படி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மியூசிக் ட்ரெண்டாக வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒவ்வொருத்தரும் அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. யாருக்கும் போர் அடிக்கிறது இல்லை. கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. பாட்டி தாத்தா போடுறாங்க, அதே மியூசிக் போடுறாங்க, கப்புள்ஸ் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே விஷுவலைஸ்டு.
எவிடன்ஸோடு இருக்கிறாங்க. காட்சி படுத்திட்டா இவங்கள பண்ணிடலாம். அப்போது இதே டெக்னாலஜியை வச்சு தான் அவங்களுக்கு வாழ்வியலை சொல்லணும், காட்சிப்படுத்துதல் முறையில் தான் சொல்லணும். அது ஈஸியாக ரீச் ஆகும். இனி புத்தகங்கள் மூலம், கடந்த கால வரலாறுகள் மூலம், சாதனைகள் மூலம் வாய்ப்பில்லை, எதையும் புரிய வைக்க சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சாதனைகள், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் நீங்கள் காட்சியாக கொண்டு வரணும், மறுசீரமைப்பு உருவாக்கணும், மறுசீரமைப்பு பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அப்போது இந்த கட்சி தேச தலைவர்கள்னா யார், எல்லாமே டிஜிட்டல் ஆகணும். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் போராடின ஒரு கட்சி இன்னைக்கு மிக பெரும் நெருக்குதலில் நாளுக்கு நாள் பின்னோக்கி போயிட்டு இருக்கு, மறக்கப்பட்டு விட்டது. முழுக்க அது மாதிரி ஒரு கட்சி இருந்தால் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம், அவங்களும் ஒவ்வொரு தடவையும் கம்பீட் பண்ணுறாங்க, ஆனால் ஜெயிக்க முடியல பாருங்க. காரணம், அவங்க மீட் அவுட் ஆகலை. இன்றைய தலைமுறைக்கான தேவைக்குள்ளார அவங்க வரவே இல்லை. அவங்க பலம் பெருமைகளையே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ஜென்ரேஷன் அவங்கள எடுக்க மாட்டேன்றாங்க. ஓ, இந்த ஜெனரேஷனுக்கு புரிஞ்ச மாதிரியான அந்த விஷுவல் சொல்லணும் மூலமாக உள்ள வரும். எஸ், தங்களை மாற்றணும். அப்படி மாற்றணும். நீங்கள் பழைய விஷயங்களையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்காது. இப்போது எனக்கு 58 வயசாகுது. இந்த ஃபீல்டில் நான் 35 வருஷமாக இருக்கேன். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட், மெத்தடாலஜி இருக்கும். ஆனால் நான் அதே மெத்தடாலஜி வச்சுட்டு இப்போ வர பசங்களை பண்ண முடியாது. ஒரு 20 வயது இளைஞன், 17 வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன், இவங்களெல்லாம் டீல் பண்ணவே முடியாது. அப்போ நான் என்னை அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அப்போது சைக்காலஜியாக சொல்லாமல் வாழ்வியல் கோப்பிங் மெக்கானிசம்னு நான் மாற்றுறேன். அப்போ வாட் இஸ் கோப்பிங்னு நான் சொல்கிறேன், பாடுறேன், கதை சொல்கிறேன். ஸோ நான் என்னுடைய மொத்த இதையும் நான் மாற்றிருக்கேன். முதல்ல மாதிரி நீங்கள் ஸ்டைலாக உட்காந்து சொல்ல முடியாது சார். இப்போ நீங்கள் அவனை அட்ராக்ட் பண்ணணும். நான் நின்றுட்டு இந்த செஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு பையனுக்கு, அகமது அப்படின்ற பையனுக்கு. அந்த பையன் வந்து என்ன ஃபீல் பண்ணாலும் தெரியல, எந்திரிச்சு நின்ட்டான் சார். நான் எந்திரிச்சு வாசிக்கிறேன். ஏண்டா நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க சார். இப்போ அவனுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதை நான் எப்படி கொண்டு வந்தேன், விஷுவலைஸ் பண்ணேன். இப்போ புரியுதுங்களா? முதல்ல உட்காந்துக்கிட்டு தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கை பார்த்து அவன் எழுந்து நிற்கிறான். எஸ், அப்போ தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நான் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்போது என்னுடைய கொள்கைகளும் என்னுடைய கடந்த கால வரலாறுகளும் இந்த தலைமுறையை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலை அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஏன் ஒரு 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 குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த கூட்டங்களுக்கு அதிகப்படியான இளைஞர்களும் மிடில் ஏஜ் ஆண்களும் பெண்களும் ஈர்க்கப்படுறாங்கன்னா, ஆண்களை விடவும் பெண்கள் காரணம்னா, பெண்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க, எமோஷ்னல், இயல்பாகவே அவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு காட்சி, சமூக ஊடகங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எஸ், அப்போ அவங்க போகிறாங்க, அவர் என்னமா பேசுகிறாரு, என்னமா இருக்கார், எனக்கு பார்த்தா போதும் அப்படின்னு. அதுதான் அதிகமாக இருக்கு, பார்த்தா போதும். இதெல்லாம் எமோஷ்னலாக தூண்டப்படுறது. இவங்களை நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது, சான்றோர்களுக்கு இருக்கிறது, பள்ளிகள் கல்லூரிகள் ஆசிரியர்களுக்கு இருக்குது. எல்லா பெருமக்களும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து இதை நெறிப்படுத்தணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வரணும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வீடியோ போடுறது, தாக்கங்களான பேச்சுக்களை நம்ம எதுக்கும் உதவாதது, செல்லாத போட்டு, ஆமாம், தற்குறி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கட்சியில் வந்து நிறைய அறிவாளிகள் இருக்காங்க, ஜீனியஸ் இருக்காங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இல்லை, இந்த இளைஞனை சரியாக பக்குவப்படுத்தினா இவனே ஒரு ஆளுமையாக வருவான், சிறந்த ஆளுமையாக வருவாங்க. இப்போ இருக்கிற பல மூத்த தலைவர்கள் அவங்களுடைய இளமை காலத்தில் இப்படி இருந்தவங்க தான். அப்போ அவங்கள யாரோ ஒரு தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் அவங்க நெறிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த வேலையை கட்சி தலைவர்கள் பண்ணணும், அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணணும். அதை பொறுப்புமிக்க இடத்துல இருந்து அவங்க யோசிச்சு செய்யணும். அப்போது எல்லா கட்சியிலும் ஒரு உளவியலாளரே இருக்கணும். எல்லா கட்சியிலையும் ஒரு உளவியலாளரே இருந்தால் நல்லது. அந்த காலத்தில் அரசர்கள் கூட மந்திரிகள் இருந்தாங்க இல்லையா, ஒரு ஞானிகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு துறை அமைச்சரே கூட போடலாம். ஒரு நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறது மனித வளம். அந்த மனித வளத்தை கவனிக்கிற துறை பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் பின்தங்கி நல்லதாக வச்சுட்டு இருக்காங்க. எஸ், அந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அவங்க வந்து இதை குறிப்பாக எடுத்தால் இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை பாசிட்டிவாக மாற்றி இதை ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்துடலாம்.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நெகட்டிவாக போயிட்டே இருக்கும். நெகட்டிவாக போயிட்டு இருக்கும். கிளாஸஸ் வரும், அங்கங்கே சமூக மோதல்கள் வரும், இதெல்லாம் வரும். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக அணுகிறது தான், நேர்மறை சிந்தனையோடு அணுகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வில் ஒரு பெரிய நெருக்குதல் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டது. இந்த மாதிரியான சூழலில் தான் எப்படி வெளியில் வரணும், எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறதை பற்றிய புரிதல் கூட இல்லாத மாதிரியான இந்த சூழல் இந்த சமூகம் போனதான் தெரியுதா சார்? எல்லாமே மெஷின் ஓரியன்ட் டெக்னாலஜி. நான் தான் சொல்லுறேன், ஒரு வீட்டில் செல்ஃபோன் இருந்துட்டா அப்பாவுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது. பைக்கில் போய் லாரியோட மோதனோம்னா கை கால் போகும், தலை உடையும், உயிர் போகுங்கிறதை பற்றிய சிந்தனையே இல்லாத மாதிரியான சூழலில் அவன் வளர்ந்துட்டானோ? அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா மனிதர்கள்ட்டேருந்து அவங்க டிட்டாச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ உங்கள்கிட்ட டெக்னாலஜி கைக்கு வந்ததோ அப்போ அவங்க மனிதர்களுக்கு மனித மதிப்பீடுகளும் இல்லை. அப்போது அந்த மனித மதிப்பீடுகளை இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர தவறிட்டோம். பணமும் படிப்பும் தான் முக்கியம்னு சொல்லிட்டோம். இங்கே வாழ்க்கை முக்கியம்னு யாரும் சொல்லலை. சொல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கு. அது அரசாங்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸை கொண்டு வரணும். அது எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வரணும். நீங்கள் ரிசல்ட் வரத்துக்குள்ளே என்ன நடக்கும்னு ஒரு அங்கலாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரோட யாரும் எந்த விதமான முடிவு எடுத்துறாதீங்க, ஒரு பெரிய மனத்தாக்குதல்களை உள்ளான சூழல் இளைஞர்கள் இருக்காங்க, கவனமாக இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பலரும் பல விதமான கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? 1 or 2 சம்பவங்கள் நடக்கலாம், அங்கேயும் இங்கேயும் ஏதாவது நடக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி பேலன்ஸ் ஆகிடுவாங்க, ஒரு புரிதலுக்குள்ளே வருவாங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் எலெக்ஷன் கேப், வாக்குப்பதிவுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் இடையில இருக்கிற கேப் ஒரு புரிதலை கொண்டு வரும். ஸோ இந்த ஜென்ரேஷன் சும்மா இல்லை சார், அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வாட் வென்ட் ராங், எங்கே தப்பாக போச்சு, என்ன பண்ணியிருந்துருக்கணும், யார் இங்கே சரி தப்பெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. தேடுதல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பக்கா டேட்டாஸ் வச்சுருக்காங்க சார், எல்லாருமே டேட்டாஸ். நீங்கள் ஒரு கவுண்டர் வீடியோ உடனே போடுறாங்கல்ல சார், ஒரு நடிகரோ ஒரு தலைவரோ ஒரு கருத்து சொல்லிட்டா அதுக்கு அத்தனை எதிர்வினை வந்து டிஜிட்டல் வாரியர்ஸ்னே ஒரு பதில் போட்டுடுறாங்க இல்லையா. நீங்கள் நல்லதுக்கு குரல் கொடுக்குறாங்களோ இல்லையா, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்துடுறாங்கல்ல, உடனே வராங்க இல்லையா. இட்ஸ் ஹேப்பன்ஸ். அதனால் அவங்க திறமையானவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், ஆனால் நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்கள். எங்கே இருந்தாலும் அவங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும், எதிர் முகாம் நம்ம முகாம் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். ஓவரால் சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்ட குரூப்பை சொல்லலை, ஒரு அமைப்பை நம்ம பேச வேண்டாம். நம்ம மொத்த சமுதாயத்தை யங்ஸ்டர்ஸையே சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு 5 ஆண்டு திட்டமே நீங்கள் இதுக்கு உருவாக்குனீங்கன்னா படிப்படியாக இந்த வேகம் குறைந்து சமநிலைக்கு வரும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். டிஜிட்டலுக்கு அடுத்த கட்டம் அந்த கட்டம் வரும்போது இப்போது இந்த டிஜிட்டல் சொசைட்டி இருக்கு இல்லையா, அது சஃபர் ஆகும். இப்போ பாருங்க, ஐடி ஃபீல்டு எல்லாம் 45,000 50,000 பேருன்னு வேலை இழப்பு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்க ஹை சேலரி எல்லாம் வாங்கிட்டாங்க, இவங்க வந்து இப்போ நார்மலைஸ்டாக வாழ முடியாது. ஏற்கனவே வாங்கின அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். எஸ், அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போது ஃபெயிலியரும் கடைசியானது கிடையாது, அது முதல் படி. நாம் ஃபெயிலியராகியும் கற்றுக்க முடியுன்றதை நம்ம சொல்லித்தரணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த டிஜிட்டலில் இருக்கிறவங்க பாருங்கள், நிறைய எமோஷனல் முடிவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் பயப்படுறாங்க. பெரும்பாலும் அதான் சார் சிக்கல். வந்து பயப்படுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சொசைட்டியில், அதாவது தனிப்பட்ட விஷயத்தில் அப்படி எடுப்பாங்க. இது ஒரு அமைப்புக்கான விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சார்ந்து தான் முடிவெடுப்பாங்க. விபரீதமான முடிவுகளை தனி மனிதர்களாக எடுக்க மாட்டாங்க. இப்போ என்னோட சொந்த விஷயத்தில் நான் முடிவு எடுத்துருவேன், ஏதாவது ஒரு வேகமாக எடுத்துருவேன். கட்சி முடிவு அல்லது பொது வாழ்க்கைக்கான முடிவு வரும்போது, தேர்தல் அரசியல் சங்கம் அப்படிங்கும்போது யோசிப்பாங்க. நீங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களில் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இல்லை சார்.
என்னன்னா அந்த எமோஷனல் ஸ்டேட்டஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பின் தலைவர் ஏதாவது பேசியிருந்தாருன்னா அவங்க சீரடைஞ்சிருப்பாங்க. இப்போவும் ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி அவர் டிஜிட்டலாக ஒரு ஆடியோ அல்லது வீடியோ வெளியிட்டாருன்னா இட் வில் பி சார்ட்டட் அவுட். பிரச்சனை இருக்கா? இப்போ மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த இளைஞர்கள் அப்படிங்கிறதை கடந்து பெண்கள், அந்த நடுத்தர வயதுடைய பெண்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசவும், அவங்க சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த நிகழ்வுகளை ஆதரித்து பேசவும் முன் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இதற்கு முன்பு 100ல் ஒரு பெண் 1000ல் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி இருந்து இன்னைக்கு எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான மாற்றத்தை நோக்கி போகுது சார்? சார், எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும்னு ஒன்று மனம் விரும்பும். இன்னொன்று கவர்ச்சி அரசியல், தன்னுடைய ஹீரோ அங்கே வரணும். இன்னொன்று அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ். இங்கே பெண்களை பற்றி சொல்லும்போது நாட் ஓன்லி பெண்கள், ஜெண்டராக நம்ம சொல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் நிறைவேறாத ஆசைகள்லாம் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கும். ஸோ எல்லாரும் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. அப்போது ஒரு புதுசாக வரும்போது ஒரு அட்ராக்ஷன் வரும், ஈர்ப்பு வரும். பழைய விஷயங்கள் மேலே ஒரு சலிப்பு தட்டி இருக்கலாம். அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஒரு காரணம் சார். நீங்கள் எல்லாருமே ஓடுறோம், நீங்கள் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். அதனால் இங்கே மனித மதிப்பீடுகளுக்கு மதிப்பே கிடையாது. என்ன யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்துடுச்சு, சைலண்ட் கல்ச்சர் வந்துடுச்சு. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரு கூடயும் பேசுறதில்ல, கம்யூனிகேஷன் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் பழைய சாதனைகளை எல்லாம் கடத்துவீங்க? அப்போ என்னுடைய விஷயங்கள் எல்லாம் நான் யார்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும்? கூகுள் சொல்கிறத நான் நம்புகிறேன். புரியுதுங்களா? அது பொய்யவே சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சோம். அப்போ அந்த சரியானதா தவறானதான்றது புரிகிற இடத்துல ஒரு கேப் இருக்கு. இது சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதாங்கிறத இவனுக்கு புரிய வச்சிருக்கணும். அதுக்கு என்ன நம்ம பிளான் வச்சுருந்தோம்? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஜென்ரேஷன் நல்ல ஜென்ரேஷன் தான் சார். ஆனால் அவங்கள நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கும். அவங்கள தற்குறினோம், ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த காலத்துக்கட்டத்திற்கான எமோஷ்னல்ஸோட தான் தாண்டி வந்திருக்கோம். இவங்க மெஷினோடு இருக்கிறதுனால, டெக்னாலஜி சார்ந்த அறிவில் இருக்கிறதுனால மனிதர்களுடைய வேல்யூ தெரியல. கடந்த கால என்ன நம்ம செயல்பட்டோம், எதனாலெல்லாம் நம்ம இப்படி வாழ்கிறோம், என்னெல்லாம் நமக்கு கிடைச்சது, எதுக்காகலாம் போராடி பெற்றோம் என்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியல. அப்போ அதை புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம அனைவருமே இருக்கோம்.